அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா அவர்களை பற்றின பல்வேறு தகவல்களை நாம் நிறைய அடுத்தடுத்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடமுடைய இறுதி பகுதியாகட்டும் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றத பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா அவர்களினுடைய பெரும்பாலான கணிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு உலகளாவிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் ஆவலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் சரிங்க, அந்த ஆண்டு நிகழக்கூடிய நிகழ்வுகள் முன்னதாகவே கணித்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கணித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5000 வருடத்திற்கு அவங்க கணித்து குறிப்புகளை எழுதி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. தற்சமயம் நடப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2025வது ஆண்டில் பாபா வங்காவினுடைய ஆபத்தான கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு எதிர்பார்ப்பும் ஆவலும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான கணிப்புகளை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்குது இந்த ஆண்டு முடிவதற்கு. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் பலிக்குமா பலிக்காதா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இந்த ஆண்டு என்ன மாதிரியான ஆபத்தான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதையும் தாண்டி இன்னும் பல பரபரப்பான தகவலையும் அவங்களுடைய கணிப்புகளில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் பல தீர்க்கதரிசிகளில் ஒருவராக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாம். வேற்று கிரக வாசிகளுடன் மக்களுக்கு தொடர்பு ஏற்படும், அப்படி இல்லைன்னா வேறொரு உலகை சேர்ந்த மக்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு கண்டித்திருக்காங்க. இதன் பின்னணியில் வேற்று கிரக வாசிகள் மற்றும் விண்வெளி பயணத்தில் ஆர்வம் அதிகரித்து வருவது காணக்கூடியதாக இருக்க பெறுகிறது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சாதி போன்ற அமைப்புகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருந்த நிலையில் இதனால் தோற்றம், நிறம், கலாச்சார கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மக்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. பாபா வங்கா கணித்தது போலவே பயோ பிரிண்டிங், மீளுருவாக்கம் ஆகிய மருத்துவ முன்னேற்றம் மற்றும் மனித உடலுக்கான செயற்கை உறுப்புகள் கொண்டு வரப்படும் அப்படின்ற கணிப்பு உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, 2026வது ஆண்டுக்குள் செயற்கை உறுப்பு உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவினுடைய மக்கள் தொகை 2025வது ஆண்டுக்குள் குறைந்துவிடும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருந்தாங்க. அதன்படியே ஐரோப்பிய கண்டத்தின் பிறப்பு விகிதம் வேகமாக குறைந்திருக்கிறதுடன் இந்த கணிப்பு நிறைவேற அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் 2033வது ஆண்டில் கடல் மட்டத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருந்த நிலையில் இது பலிக்கக்கூடிய வகையில் காலநிலை மாற்றம் மற்றும் பனிப்பாறை உருகிறது ஆகியவை நடந்து வருவதாக குறிப்பிடப்படுது. இதனுடன் எதிர்காலத்தில் ஒரு கடுமையான பேரழிவு ஏற்படும். இதனால் சந்தைகள் சரிவுடன் தொடங்குவதுடன் உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேலையின்மைக்கு வழிவகுக்கிறதுடன் கடன், பணவீக்கம் மற்றும் நிலையற்ற பொருளாதார அமைப்புகள் பற்றிய உலகளாவிய கவலைகளை இந்த தீர்க்க தரிசனம் பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதோ குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாபா வங்காவினுடைய கணிப்புகள் என்னவெல்லாம் அடுத்தடுத்து பலித்து வருகின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகில் பல தீர்க்க தரிசிகள் ஒருவராக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாங்க. பாபா வங்காவின் அடுத்தடுத்த பயங்கரமான கணிப்புகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில்
பகுதியில் இருக்க பெறுகிறது. அடுத்தடுத்த பயங்கரமான கணிப்புகள் பலரையும் நடுங்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வேற்றுக்கிரக வாசிகளுடன் மக்களுக்கு தொடர்பு ஏற்படும். அப்படி இல்லைன்னா வேறொரு உலகை சேர்ந்த மக்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படியே வேற்றுக்கிரக வாசிகள் மற்றும் விண்வெளி பயணத்தில் ஆர்வம் அதிகரித்து வருவதை நாம் காண முடியுது. அதே மாதிரி பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தோற்றம், நிறம், கலாச்சார கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மக்கள் வரக்கூடிய ஆண்டுகளை சமநிலைப்படுத்துவார்கள் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகளுக்கு உலகளாவிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் ஆவலும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தில் நடக்கக்கூடிய பல அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களை பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா முன்னதே கணித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 12 வயதில் பார்வையை இழந்த பாபா வங்கா பார்வையை இழந்ததற்கு பிறகு எதிர்காலத்தை உணரக்கூடிய திறமை பெற்றதா சொல்லப்படுதுங்க. அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஆண்டுதோறும் உலகத்தில் நடக்க இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை எழுதி வைத்திருக்காங்க. அதில் சில தற்போது உண்மையாகி வர்றதுனால பலரும் அதிசயத்தில் வியப்பில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கும் பொழுது அவங்களுடைய கணிப்பில் முக்கியமான கணிப்புகள் அப்படின்னு சொல்லணும்னா பூகம்பம் மற்றும் சுனாமி ஆசியாவில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொன்ன மாதிரியே ஆசியா பல இடங்களில் பெரும் பேரழிவுகளை சந்தித்து வந்துட்டுருக்கு. 2004 ஆண்டுல சுனாமி போன்ற நிகழ்வுகள் இதற்கு சான்று அப்படின்னு கூட நாம சொல்லலாங்க. அதே மாதிரி விளையாண்மை, பணவீக்கம், கடன் சுமை மற்றும் சந்தை சரிவுகள் போன்றவை பாபா வங்கா கணித்தபடியே உலக நாடுகள் சந்தித்து வரக்கூடிய நிதி நெருக்கடி நிலையை பிரதிபலிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே போல மனிதன் எதிர்காலத்தில் வேறு உலகங்களைச் சேர்ந்த உயிரினங்களை சந்திக்க போகிறான் அப்படின்னு பாபா வங்காவின் கணிப்பு. தற்போது விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் UFO கண்டுபிடிப்புகள் மூலமா சிறிது சிறிதாக நெறிகெடுக்கிறது போல தெரிகிறது. இனம், சாதி வேறுபாடுகள் குறைந்து மக்கள் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளும் சமத்துவ சமூக நோக்கம் நாளடைவில் சாத்தியம் அப்படின்னு பலரும் நம்புறாங்க. 2026க்குள்ள மனித உடலுக்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் தயாரிக்கப்படும் அப்படின்னு கூறிய பாபா வங்காவின் கணிப்பு இன்றைய பயோ பிரிண்டிங் மருத்துவ மீளுருவாக்க தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலமா மிக அருகில் வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி 2025க்குள்ள ஐரோப்பா பிறப்பு விகிதம் வீழ்ச்சியடையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. தற்போதைய புள்ளி விவரங்கள் இதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் பனிப்பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் மெதுவாக உயர்வது பாபா வங்கா எதிர்பார்த்தது போல காலநிலை மாற்றத்தின் விளைவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். பாபா வங்காவின் கணிப்புகள் சில அழுத்தமான உணர்வுகளை ஏற்படுத்தினாலும் கூட சிலவை அறிவியல் அடிப்படையில் சாத்தியமானவையாகவே மாறி வந்துட்டுருக்கு. எதிர்காலத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத போதிலும் விழிப்புடன் வாழும் பழக்கத்தை இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாபா வங்கா பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நிலைகளில் அவங்களுடைய கணிப்புகள் பெருமளவில் உலகளாவிய மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டுதோறும் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாபா வங்கா முன்னரே கணிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்களுடைய பல கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்க போர்கள், அரசியல் மோதல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளை பற்றி கூறியது பல முறை உண்மையாகியும் இருக்கிறது. அந்த வகையில் அவங்களுடைய அடுத்தடுத்த பயங்கரமான கணிப்புகள் பலரையும் நடுங்க செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சமீபத்தில் ரஷ்யா, ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி நிகழ்வு அவங்க முன்னரே கணிச்சிருந்தது. இந்த கணிப்பு உண்மையாக இருக்கிறதுனால மக்கள் அச்சத்திலையும் இருக்காங்க. இந்த நிலையில இரட்டை நெருப்பு பற்றிய பாபா வங்காவின் அதிர்ச்சியூட்டும் கணிப்பு தற்போது பேசுபொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேட் இன் பிலோனஸ் என்ற செய்தி நிறுவனத்தின்படி பல்கேரியா ஆன்மீகவாதி பாபா வங்கா ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா
அதில் இருந்து இந்த வருடம் முடிவதற்குள்ளாக வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் ஒரே நேரத்தில் இரட்டை நெருப்புகள் எழும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. அந்த வார்த்தையின் அர்த்தம் தெளிவாக இல்லை அப்படின்னாலும் அதனை சுற்றி பல்வேறு ஊகங்கள் மற்றும் விவாதங்கள் நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கணிப்பு உண்மையாகுமா ஆகாதா அப்படின்றதையும் நாமளும் சற்று பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.